கிரில்டு ப்ரான் இது வந்து எற நல்லா வாஷ் பண்ணிட்டோம். ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணல. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. சில்லி தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, ஸ்பைசஸ் சேர்த்து, இது கஸ்தூரி மேத்தி, இது பெப்பர், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சோயா சாஸ். சால்ட்ஸ் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, முக்கியமாக வந்து ப்ரானோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷில் நல்லா தடவணும். இதில் வந்து நான் ஹங்கர்ட் சேர்த்துருக்கேன். ஹங்கர்ட் வந்து நம்ம நார்மல் கர்டை துணியில் கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் போயிடும். இது வந்து நம்ம ப்ரானில் சேர்த்துட்டு இதோட நான் பட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ரானோட ஸ்கின் நம்ம மேலே அதோட ஸ்கின் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி அந்த ஃப்ளஷில் நல்லா தடவணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த ஃப்ளஷ் அந்த ஸ்கின்னை விட்டு ஈஸியாக எடுக்க முடியும். ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் உள்ளே வச்சுட்டு 200 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் வச்சேன். நடுவில் வேணுமா நீங்கள் பட்டர் இல்லாட்ட ஆயில் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். செமையாக இருக்கும் அது சாப்பிட்ட. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி, லெமன் சேர்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வாங்கின பெரிய டைகர் ப்ரானில் ஃப்ரை கொஞ்சம் பிரியாணிலாம் பண்ணது.